சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். தண்டையில் ஏற்படும் விமர்சனம், அதாவது மீனவ குழுவுக்கு தண்டையிலவாக இருக்கிற, அதாவது தலைவனாக இருக்கிறதுனால நாக சைதன்யா குழுவோட குஜராத்துக்கு போயிட்டு ஒரு கான்ட்ராக்டில் 9 மாதம் மீன் பிடிக்கலான்னு போகிறாரு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அங்கேருந்து 3 மாதத்துலேயே திரும்பி வந்துடுறாரு. ஆனால் வெறும் 3 மாத காலமே மீன் பிடிச்சி செஞ்சு சொந்த ஊருக்கு திரும்பிடுறாரு நாக சைதன்யா. இந்த சூழ்நிலையில் நாக சைதன்யா காதலியான சாய் பல்லவியின் அண்ணன் கடலுக்கு போகும்போது எதிர்பாராத விதமாக இறந்துடுறாரு. இதனால் இதை தொடர்ந்து நாக சைதன்யாவையும் கடலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க சாய் பல்லவி. சாய் பல்லவின்னு சொல்ல கேட்காம கடலுக்கு போகிறாரு. அங்கே கடலில் ஒரு புயலில் மாட்டிக்கிட்டு வழி தெரியாமல் பாகிஸ்தான் கடல் எல்லைக்கு போயிடுறாங்க. அதனால் பாகிஸ்தான் கடற்படை ஆட்கள் எல்லாரும் இந்த கும்பலை எல்லாரையும் பிடிச்சி சிறைப்பிடிச்சிடுது. கடைசியில் நாக சைதன்யா பாகிஸ்தான்லேருந்து திரும்பி வந்தாரா இல்லையா, சாய் பல்லவியோட காதல் நிறைவேறிச்சா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. மீனவராக நடித்த நாக சைதன்யா அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கார். அது மட்டும் இல்லை, உடல் மொழி, பேசும் மொழி எல்லாமே அருமையாக நடித்து படத்திய பலம் சேர்த்திருக்கார். காதல் காட்சிகளிலையும் தேசப்பற்றுக்காக போராடும் காட்சிகளிலையும் சிறப்பாக நடிச்சிருக்கார். சாய் பல்லவி காதலுக்காக ஏங்குகிற சீன்லேயும் காதலனை பிரிஞ்சு வாழ்கிற சீன்லேயும் மிக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. நாக சைதன்யாவும் சாய் பல்லவியும் காதல் காட்சிகளில் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் காதல் காட்சிகள் நடிக்க மாட்டாங்களான்னு படம் பார்க்குறவங்களே ஏங்க வச்சிடுறாங்க. ஆடுகளம் நரேன், கருணாகரன் எல்லாருமே கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. 2ஆம் பாதியில் கொஞ்சம் திரைக்கதையில் கவனம் வச்சு இயக்குனர் இயக்கி இருந்தால் இன்னும் படம் பலமாக அமைஞ்சிருக்கும். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல்கள் அருமை, பின்னணி இசையும் ரசிக்கிற மாதிரி இசையை அமைச்சிருக்காரு. ஒளிப்பதிவு செஞ்ச ஷம்தத் கடலில் ஏற்படும் புயலை ரொம்ப தத்துரூபமாக படமாக்கியதில் பாராட்டுக்குரியவர். காதலை மையமாக வச்சு இயக்கிய சந்து மெண்டட்டுக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.